அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் உண்மையான பக்தியோடு வழிபடுபவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களின் தோற்றம், குணம் மற்றும் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நீங்கள் ஒரு சிவ பக்தராகவோ அல்லது முருக பக்தராகவோ இருந்தால் இது நிச்சயம் உங்களை பற்றியதாக இருக்கும். வாருங்கள், இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம். சிவபெருமானை வழிபடுபவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களின் தோற்றம், எண்ணங்கள் மற்றும் குணம் பற்றி விரிவாக பார்ப்போம். திருநீறு விபூதி. பெரும்பாலான சிவபக்தர்கள் தங்கள் நெற்றியிலும் உடலின் பிற பாகங்களிலும் திருநீற்றை, விபூதியை அணிந்திருப்பார்கள். இது 3 கிடைமட்ட கோடுகளாக திரிபுண்டரம் பூசப்படும். இந்த 3 கோடுகள் சிவனின் திரிசூலம், படைத்தல், காத்தல், அழித்தல், 3 குணங்கள், சத்வம், ரஜஸ், தமஸ், 3 உலகங்கள், பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம் ஆகியவற்றை குறிப்பதாக சைவம் கூறுகிறது. திருநீர் உடல் தூய்மையையும் மன அமைதியையும் ஆன்மீக ஆற்றலையும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. ருத்ராட்சம். கழுத்திலோ கையிலோ ருத்ராட்ச மாலை அணிந்திருப்பதும் ஒரு பொதுவான அடையாளம். ருத்ராட்சம் சிவனின் கண்ணீரில் இருந்து தோன்றியது என்றும் அது மன அமைதி, ஆத்ம திருப்தி ஆகியவற்றை தரும் என்றும் நம்பப்படுகிறது. பக்தி சின்னங்கள். சிவலிங்கம், நந்தி, திரிசூலம் போன்ற சிவபெருமானின் அடையாளங்களை கொண்ட பதக்கங்கள் அல்லது ஆடைகளை அணிந்திருப்பதும் உண்டு. எளிமை. பல சிவ பக்தர்கள் ஆடம்பரம் இல்லாத எளிமையான உடைகளை அணிய விரும்புவார்கள். புலால் உண்ணாமை போன்ற சாத்வீக வாழ்வியல் முறைகளை பின்பற்றுவதால் அவர்களின் தோற்றத்திலும் ஒரு சாத்வீகம் வெளிப்படும். இறைச்சிந்தனை. நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் அவர்களின் மனதில் இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கும். சிவ சிவ என்று உச்சரிப்பது அல்லது மானசீகமாக இறைவனை தியானிப்பது அவர்களின் இயல்பான எண்ண ஓட்டமாக இருக்கும். பற்றற்ற தன்மை. இந்த உலகப் பொருட்களின் மீதும் மாயையின் மீதும் அதிக பற்று வைக்க மாட்டார்கள். அனைத்தும் சிவனின் செயல் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஒருவித பற்றற்ற தன்மையை தரும். லாபம், நஷ்டம், இன்பம், துன்பம் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் மனப்பக்குவம் உண்டாகும். அன்பும் கருணையும். அன்பே சிவம் என்ற தத்துவத்தை உணர்ந்தவர்கள் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவார்கள். துன்பப்படும் உயிர்களை கண்டால் கருணை கொள்வார்கள். இது வெறும் மனிதர்களிடம் மட்டுமல்லாமல் விலங்குகள், தாவரங்கள் என அனைத்து உயிர்களிடத்தும் நீளும். பொறுமை. வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் பொறுமையுடன் எதிர்கொள்வார்கள். ஈசன் துணை இருப்பான், இதுவும் கடந்து போகும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை அவர்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும். விதிவசம். பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றும் வல்லமை ஈசனுக்கே உண்டு என்பதால் நடக்கும் அனைத்தையும் இறைவனின் செயலாக பார்ப்பார்கள். தேவையற்ற கவலைகளை மனதை விட்டு விலக்குவார்கள். அகங்காரமின்மை. நான் என்ற அகங்காரம் இருக்காது. அனைத்தும் ஈசன் செயல், தான் ஒரு கருவி மட்டுமே என்ற பணிவு அவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். அமைதி. எந்த சூழ்நிலையிலும் பதட்டப்படாமல் அமைதியை கடைபிடிப்பார்கள். மன அமைதியே அவர்களின் பலமாக இருக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பார்கள். நேர்மை. நேர்மையையும் உண்மையையும் தங்கள் வாழ்வின் அடிப்படையாக கொள்வார்கள். யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள். களவு, பொய் போன்ற தீய செயல்களை அடியோடு வெறுப்பார்கள். பணிவு. தன்னை உயர்ந்தவனாக கருதாமல் அனைவரையும் சமமாக பார்ப்பார்கள். எளிமையும் பணிவும் அவர்களின் இயல்பாக இருக்கும். தர்ம சிந்தனை. இயன்ற வழிகளில் பிறருக்கு உதவி செய்வதை, தானம் தர்மம் செய்வதை ஒரு கடமையாக கருதுவார்கள். பசியை போக்குவதும், கல்விக்கு உதவுவதும், மருத்துவத்திற்கு உதவுவதும் இவர்களின் இயல்பான குணமாக இருக்கும். பற்றற்ற சேவை. எந்த பலனையும் எதிர்பாராமல் சேவை செய்வார்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அப்பர் சுவாமிகளின் வாக்கிற்கிணங்க தங்கள் கடமைகளை செவ்வனே செய்வார்கள். அச்சமின்மை. மரண பயமோ கிரக பயமோ அவர்களை அண்டாது. ஏனெனில் யமனே அஞ்சும் ஈசன் என் உள்ளே இருக்க நான் எதற்கு அஞ்ச வேண்டும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு அசைக்க முடியாத தைரியத்தை தரும். தூய்மை. உடல் தூய்மை மட்டுமின்றி மன தூய்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மனதில் எந்தவித அழுக்கும் இல்லாமல் தெளிந்த நீரோடை போல இருப்பார்கள். இறை நம்பிக்கை. தங்கள் வாழ்வில் நடக்கும் நல்லவை கெட்டவை அனைத்தையும் இறைவனின் திருவருளாகவே ஏற்றுக்கொள்வார்கள். எல்லாம் அவன் செயல் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும். ஆகவே சிவபெருமானை உண்மையாக வழிபடும் பக்தர்கள் வெறும் வெளிப்புற அடையாளங்களால் மட்டும் அடையாளம் காணப்படுவதில்லை. அவர்களின் ஆழ்ந்த இறைச்சிந்தனை, அனைவரிடத்தும் அன்பு செலுத்தும் குணம், எளிமை, பொறுமை, நேர்மை, தர்ம சிந்தனை மற்றும் அசைக்க முடியாத இறை நம்பிக்கை போன்ற குணாதிசயங்களே அவர்களை சிறப்புறச் செய்கின்றன. அவர்கள் தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் சிவபெருமானின் இருப்பை உணர்ந்து வாழும் உத்தமர்கள். முருகப்பெருமானை முழுமனதுடன் வழிபடும் ஒரு பக்தனின் வாழ்வியல், தோற்றம், எண்ணங்கள் மற்றும் குணாதிசயங்கள் தனித்துவமானவை.
குமரக் கடவுளான முருகனின் பக்தர்கள் வெறும் வெளித்தோற்றத்தால் மட்டும் அடையாளம் காணப்படுவதில்லை. அவர்களின் உள்ளொளியும் தூய்மையான பக்தியுமே அவர்களை சிறப்பிக்கும். திருநீறு மற்றும் சந்தனம். நெற்றியிலும் சில சமயங்களில் கைகளிலும் மார்பிலும் திருநீற்றை விபூதி அணிந்திருப்பார்கள். சில பக்தர்கள் முருகனுக்கு உகந்த சந்தனத்தையும் நெற்றியில் பூசிக்கொள்வார்கள். இந்த திருநீறு மற்றும் சந்தனம் தெய்வீக ஆற்றலையும் அமைதியையும் உடல் தூய்மையையும் குறிக்கும். ருத்ராட்சம், துளசி மாலை. சிலர் கழுத்திலோ அல்லது கையிலோ ருத்ராட்ச மாலைகளை அணிந்திருப்பார்கள். முருகனை விஷ்ணு அம்சம் என்றும் கருதுபவர்கள் துளசி மாலைகளையும் அணிவதுண்டு. பக்தி சின்னங்கள், வேல், மயில், சேவல், ஓம் போன்ற முருகப்பெருமானின் அடையாளங்களை கொண்ட பதக்கங்கள், டாலர்கள் அல்லது ஆடைகளை அணிவது பக்தியின் அடையாளமாக இருக்கும். காவிக்குடை ஆடை. சிலர் காவிக்குடைகளை பிடித்து கொண்டு அல்லது காவி உடைகளை அணிந்து பாத யாத்திரை செல்வதை காணலாம். இது துறவரத்தின் எளிமையையும் முருகனுக்கான அர்ப்பணிப்பையும் குறிக்கும். எளிமை. பொதுவாக முருக பக்தர்கள் ஆடம்பரமற்ற எளிமையான உடைகளையே விரும்புவார்கள். புலால் உண்ணாமை போன்ற சாத்வீக உணவு பழக்கங்கள் இவர்களின் தோற்றத்தில் ஒருவித தெய்வீக அமைதியையும் ஒளியையும் பிரதிபலிக்கும். மந்திர ஜபம். ஓம் சரவண பவ, ஓம் முருகா, ஆரோகரா போன்ற மந்திரங்கள் அவர்களின் மனதில் இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கும். சுப்பிரமணிய ஸ்லோகங்கள், திருப்புகள், கந்தசஷ்டி கவசம் போன்றவற்றை மனதிற்குள் உச்சரிப்பது அவர்களின் இயல்பான தியான முறையாகும். தைரியம் மற்றும் வெற்றி. முருகன் ஞானத்தின் கடவுள் மட்டுமல்லாமல் தைரியம் மற்றும் வெற்றியின் கடவுளும் ஆவார். எனவே முருக பக்தர்கள் எந்த காரியத்திலும் துணிவோடும் வெற்றி இலக்கோடும் செயல்படுவார்கள். தடங்கல்கள் வந்தாலும் வேலுண்டு வினையில்லை என்ற நம்பிக்கையுடன் அவற்றை எதிர்கொள்வார்கள். குரு பக்தி. முருகன் சிவனின் ஞான மகன் என்பதாலும் தானே குருவாக இருந்து சிவனுக்கு பிரணவ உபதேசம் செய்தவர் என்பதாலும் முருக பக்தர்கள் ஞானத்திற்கும் குருமார்களுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள். முருகனே என் குரு என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். நேர்மை மற்றும் நீதி. அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியவன் முருகன். எனவே முருக பக்தர்கள் நேர்மையையும் நீதியையும் தங்கள் வாழ்வில் கடைபிடிப்பார்கள். அநீதியை கண்டு பொங்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் எண்ணுவார்கள். தன்னம்பிக்கை. எனக்கு முருகனின் துணை உண்டு, நான் எதையும் சாதிப்பேன் என்ற ஆழ்ந்த தன்னம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும். மனத்துணிச்சலோடும் விடாமுயற்சியோடும் செயல்படுவார்கள். குழப்பமின்மை. ஞானப்பழமான முருகன் பக்தர்களுக்கு மனத்தெளிவை தருபவர். அதனால் முருக பக்தர்கள் எந்த முடிவையும் குழப்பமின்றி தெளிவான சிந்தனையுடன் எடுப்பார்கள். துணிச்சல். எந்த சவாலையும் எதிர்கொள்ள துணிவார்கள். பயம் என்பதே அவர்களை அண்டாது. முருகனின் வேல் எப்படி தீய சக்திகளை அழிக்குமோ அதுபோல இவர்களும் தங்கள் வாழ்வில் வரும் தடைகளை தைரியமாக எதிர்கொள்வார்கள். உறுதி. எடுத்த காரியத்தில் உறுதியோடும் விடாமுயற்சியோடும் செயல்படுவார்கள். ஒரு முறை முடிவு செய்தால் அதை நிறைவேற்றும் வரை ஓயமாட்டார்கள். பணிவு. ஞானத்தின் அடையாளமான முருகன் சிவனுக்கு உபதேசம் செய்த போதும் தன் தந்தையை வணங்கியது போல முருக பக்தர்கள் ஞானம் பெற்றாலும் பணிவுடனே இருப்பார்கள். அனைத்தும் முருகன் அருளே என்ற எண்ணம் அவர்களுக்கு அகங்காரத்தை தராது. அன்பும் கருணையும். அசுரர்களை அழித்தாலும் தன் பக்தர்களுக்கு மிகுந்த கருணையுடன் இருப்பவர் முருகன். எனவே முருக பக்தர்கள் அனைவரிடத்திலும் அன்புடனும் கருணையுடனும் பழகுவார்கள். துன்பப்படுபவர்களுக்கு உதவ தயங்க மாட்டார்கள். ஆடம்பரமின்மை. முருகனின் எளிமையான வாழ்வை பின்பற்றி ஆடம்பரத்தை தவிர்த்து எளிமையான வாழ்வை கடைபிடிப்பார்கள். நேர்மறை சிந்தனை. எப்போதும் நேர்மறையாக சிந்திப்பார்கள். நம்பினால் முருகன் கைவிட மாட்டான் என்ற எண்ணம் அவர்களுக்குள் ஆழமாக பதிந்திருக்கும். சத்வீக குணம். தீய பழக்க வழக்கங்களில் இருந்து விலகி தூய்மையான சாத்வீகமான வாழ்வியல் முறையை பின்பற்றுவார்கள். உடல் மற்றும் மன தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆகவே முருகப்பெருமானை உண்மையாக வழிபடும் பக்தர்கள் வெறும் வெளிப்புற அடையாளங்களால் மட்டும் அறியப்படுவதில்லை. அவர்களின் ஆழ்ந்த இறைச்சிந்தனை, துணிச்சல், ஞானம், அனைவரிடத்தும் அன்பு செலுத்தும் குணம், எளிமை, நேர்மை மற்றும் அசைக்க முடியாத இறை நம்பிக்கை போன்ற குணாதிசயங்களே அவர்களை சிறப்புறச் செய்கின்றன. அவர்கள் தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் முருகப்பெருமானின் இருப்பை உணர்ந்து வாழும் உத்தமர்கள். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. இதேபோல் வேறு எந்த கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களுக்காக காத்திருக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நம்ம சிவன் கோவில் சேனலை ஆதரித்து இந்த ஆன்மீக பயணத்தில் எங்களுடன் இணைந்து இருங்கள்.